सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। न च ज्ञानस्य न च ज्ञानस्य प्रकाशत्वेन प्रदीपसाम्येऽपि आन्तरत्वेन तद्वैलक्षण्यम् अङ्गीकर्तव्यम्। अतः इच्छादिवत् विप्रकृष्टेनापि सम्बन्धः स्यात्। अन्यथा प्रदीपवदेव आध्यात्मिकसम्बन्धोऽपि न स्यात्। परोक्षवृत्तौ विप्रकृष्टसम्बन्धदर्शनाच्च इति वाक्यम्. इति अनेक आक्षेपங்கள். ஞானம் தன்னோட நேர சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் பிரகாசப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தமாக என்ன கொடுக்கிறாருன்னா பிரதீபம். இந்த வழக்கு இருக்க வழக்கினுடைய பிரகாசம், இந்த பிரகாசம் எதுல போய் அடிக்கிறதோ அதைத்தான் பிரகாசப்படுத்தும். பரம்பரா சம்பந்தம் இது வழக்கினுடைய பிரகாசம் ஒரு பதார்த்தத்துல படுறது, அந்த பதார்த்தத்துல ஒட்டிட்டு இன்னொன்னு இருக்குன்னு சொன்னா அது பிரகாசத்தினால தெரியாது. அந்த பதார்த்தத்துல நேரடியாக அந்த பிரதீபத்தினுடைய பிரகாசம் சம்பந்தப்பட்டாதான் அது நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர, பிரதீபத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பதார்த்தத்தோடு அது ஒட்டின்னு இருக்கு சம்பந்தப்பட்டிருக்குங்கிறதுக்காக அந்த விஷயம் நமக்கு தெரியாது. இதுல இருந்து என்ன கிடைக்கிறதுனா, தீப பிரகாசம் நேரடியான சம்பந்தம் உள்ள பதார்த்தத்தை தான் பிரகாசப்படுத்த முடியும். இதை திருஷ்டாந்தமாக கொடுத்து ஞான பிரகாசம் இருக்கு, இதையும் பிரகாசம் சொல்றா இல்லையா, இது கூட நேரடியாக சம்பந்தப்பட்டு விஷயத்தை பிரகாசப்படுத்தும். இது சித்தாந்தி சொன்னார். இப்படி சொல்லிட்டோம்னா என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த எங்கேயோ இருக்கு விஷயம், ஞானம் வேற இடத்துல உண்டாகிறது. இப்படி இருக்கும்போது இந்த ஞானம் அந்த விஷயத்தை எப்படி பிரகாசப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேற்கொண்டு ஒரு பிரக்கிரிய பிரதிகர்ம வியவஸ்தைன்னு சொல்லுவார். அதாவது வேதாந்த மதத்துல தியானத்தினால விஷயம் எப்படி சம்பந்தப்பட்டு பிரகாசிக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போறார். அந்த பிரக்கிரியாப்படி, அந்த பிரக்கிரியை எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க, இவரெல்லாம் ஒத்துன்னு இருப்பான். அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த தியானம் நேரடியாகவே அந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு பிரகாசப்படுத்துறது. ஞானம்னு சொல்றது ஆத்மஸ்வரூபம், சைத்தன்யம். விருத்தி இல்லை, விருத்தி ஒரு சில இடத்துலதான் சம்பந்தப்படும். இப்படி சொன்னா நியாயாமிர்தக்காரர் சொல்றார், இந்த விஷயத்துல சாதிக்கிறதுக்கு நீ பிரதீப திருஷ்டாந்தத்தை கொடுக்கிற, ஆனா பிரதீபத்துக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம் உண்டு, வைலட்சண்யம் இருக்கு. பிரதீபங்கிறது பாக்கியமான பிரகாசம், தியானம்ங்கிறது ஆந்தர பிரகாசம். பாக்கிய பிரகாசத்துக்கும் ஆந்தர பிரகாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கலாம். விஷயத்தை பிரகாசிக்கிற விஷயத்துல எப்படி இச்சையானது ஆந்தரமா இருந்தால் இது வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தோடு சம்பந்தப்படாமலே அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்தலாம். அது எப்படி சொல்றேன்னு கேட்டா, கிடைக்காத விஷயத்துல கிடைக்கணுங்கிற ஆசை ஏற்படுறது. அந்த ஆசை எப்படி விஷயத்தோடு சம்பந்தப்படுறது? ஆசை ஆந்தரம். ஆசைங்கிறது சரீரத்துக்குள்ள மனசுல வரக்கூடிய விஷயம், வெளியில வரக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் ஆந்தரமான அந்த ஆசை இச்சாதி விஷயம், இச்சாதிகள் இருக்கே, அதனுடைய விஷயம் எங்கேயோ தூரக்க இருந்தாலும் அந்த இச்சையோடு சம்பந்தப்பட்டு இருக்கு இல்லையா? நீ பிரதீப திருஷ்டாந்தத்தை கொடுத்தா, நான் இச்சாதி திருஷ்டாந்தத்தை கொடுக்குறேன்.
இச்சாதிகள்லாம் எப்படி நம்மளுடைய மனசுக்குள்ள இருந்துட்டு கூட வெளியில ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை தொடர்றதோ அதே மாதிரி தியானம் கூட மனசுக்குள்ள ஆந்தரமாக இருந்துட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சம்பந்தப்படலாம். இதுக்காக நீங்க விப்ரகிருஷ்டமா இருக்கு 2 நாள் நேரம் அத்தியாச சம்பந்தம் தான் செல்லியாகணும்னு சொல்லி அத்தியஸ்தமான விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இச்சா நியாயத்தை இங்க கொண்டு வரலாம். இச்சா நியாயம்னா இச்சா திருஷ்டாந்தம். நீங்க பிரதீப திருஷ்டாந்தத்தை கொண்டு வந்தா நான் இச்சா திருஷ்டாந்தத்தை கொண்டு வரேன். கொண்டு வந்தா என்ன ஆச்சுன்னு கேட்டா உங்க திருஷ்டாந்தம் சரியில்லைன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க பாக்கியமான ஒரு ஆந்தரமான ஞானத்துக்கு பாக்கியமான பிரதீபத்தை திருஷ்டாந்தமாக கொடுக்கறது சரியில்லை. அந்த ஆந்தரமான ஞானத்துக்கு ஆந்தரமான இச்சையே திருஷ்டாந்தம் கொடுக்கிறது சரி. இந்த மாதிரி சொல்லணும். ஞானத்திய பிரகாசத்வேன பிரதீப சாமியதி. பிரகாசம்னு சொல்லும் போது பிரதீபமும் பிரகாசம் ஞானமும் பிரகாசம் அந்த விதத்துல சரிதான். ஆனால் ஆந்தரத்வேன தத் வைலட்சண்யம் அங்கீகரித்தவியம். ஆந்தர பிரகாசமாக இருக்கிறதுனால பிரதீப பிரகாசத்தை காட்டிலும் வித்தியாசம் ஒத்துண்டாகணும் ஞானத்துக்கு. அந்த வித்தியாசம் என்ன? அதா இச்சாதிவது விப்ரகிருஷ்டேனாபி சம்பந்தா ஸ்யாத். பக்கத்துல இல்லாத தூரத்துல இருக்கிறதுக்கு விப்ரகிருஷ்டம்னு பேரு. விப்ரகிருஷ்டமான விஷயத்தோடு கூட ஆந்தரமான ஞானத்துக்கு சம்பந்தம் வரலாம். எப்படி இச்சைக்கு வருதோ அது போல. சரி, அந்யதான்னு சொன்னா ஞான பிரகாசத்துக்கும் பிரதீப பிரகாசத்துக்கும் வித்தியாசத்தை ஒத்துக்கலைங்கிற பட்சத்தில் என்ன தோஷம் வரும்னா பிரதீபவதேவ ஆத்தியாசிக சம்பந்தோபி நச்சா. பிரதீப பிரகாசத்துக்கும் பாக்கிய பதார்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, அது சஞ்யோக சம்பந்தம். அங்க ஒன்றும் அத்தியாச சம்பந்தம் இல்லை. அதை திருஷ்டாந்தமாக காமிச்சா அதே மாதிரி ஞானத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் அத்தியாச சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் கூட வித்தியாசத்தை நீ ஒத்துக்கலைன்னா. அதனால பாக்கிய பிரதீப பிரகாசத்துக்கும் ஆந்தரமான ஞான பிரகாசத்துக்கும் அவசியம் வித்தியாசத்தை சொல்லி ஆகணும். அது மாத்திரம் இல்ல, இது சொல்லியேத்தான் ஆகணும். இந்த வித்தியாசம் வேற வழியே கிடையாது. ஏன்னா பரோட்ச விருத்தம் விப்ரகிருஷ்ட சம்பந்த தர்சனாச்ச. மலையில இருக்கக்கூடிய அக்னிய தூமத்தை மாத்திரம் பார்த்து அனுமானம் பண்ணிக்க முடியாது. அனுமான பிரமாணம் அந்த விஷயத்தை தெரிவிக்கிறது. மலையில இது இருக்கு அப்படிங்கிறது பல விஷயம் தெரிவிக்கிறது இல்லையா? அப்ப அந்த வன்னிக்கும் இவனுக்கு ஏற்பட்ட அந்த பரோட்சமான ஞானத்துக்கும் அனுமதிங்கிற அந்த ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாதே. ஏதாவது சம்பந்தம் சொல்லிதானே ஆகணும். ஆனா இப்ப விஷயம் எங்க இருக்கு? விஷயங்கிறது மலையில இருக்கு, பருவதத்துக்குள்ள இருக்கு. ஞானம் இந்த ஆள்கிட்ட இருக்கு, அனுமானம் பண்றவங்க கிட்ட. இவன் எங்கேயோ இருக்கான், அது எங்கேயோ இருக்கு விஷயம். அப்ப விப்ரகிருஷ்டம். இது தள்ளி இருக்கு, அது தள்ளி தூரத்தை இருக்கு. தூரத்தை இருந்தாலும் அந்த விஷயத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் எல்லாருமே சொல்லித்தானே ஆகணும். அதனால நீ அத்தியாச சம்பந்தம் சொல்றதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. வேற அதை தவிர நல்ல சம்பந்தமாக சொல்லலாம். சித்தாந்தி திருப்பியும் அதே பழைய பாட்டை தான் பாடுற. தேசகால விப்ரகர்ஷ அபாவஸ்ய சம்பந்த சாமானிய பிரயோஜகத்துவே சம்பவதி ஆந்தர பிரதியோகிக சம்பந்த பின்ன சம்பந்தே ஏவ அஸ்ய பிரயோஜகத்துவம் இது கல்பனா பீஜாபாவா. இவர் சொன்னார், 2 பதார்த்தத்துக்கு சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த 2 பதார்த்தமும் ஒரே தேசத்தில் ஒரே காலத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு நியமத்தை நாம பார்க்கிறோம். இதைத்தான் சொல்றது தேசகால விப்ரகர்ஷ அபாவா. யயோ பதார்த்தயோகோ தேசதா காலகச்ச விப்ரகர்ஷோ நபவதி தயோகோ சம்பந்தா அப்படின்னு ஒரு நியமம். இப்ப எந்த இடத்துல இப்படி இருக்காதோ, இந்த பதார்த்தம் ஒரு இடத்துல இருக்கு, அது ஒரு இடத்துல இருக்கு, இது ஒரு காலத்துல இருக்கு, அது ஒரு காலத்துல இருக்குன்னு வருதோ, அப்ப அந்த இடத்துல தேசகால விப்ரகர்ஷமே வருது. தேசகால விப்ரகர்ஷ அபாவம் இல்லை. ஒரு இடத்துல சேர மாட்டேங்கிறது. சேர்ந்தாதானே சம்பந்தம். ஒரு தேசத்துல ஒரு காலத்துல 2 சேர மாட்டேங்கிறதுன்னு சொன்னா அப்போ என்ன பண்றது? சம்பந்தம் இல்லைன்னு சொல்லலாம்.
ரெண்டும் ஒரு இடத்துல ஒரு தேசத்துல சேர்ந்தாதான் சம்பந்தம். சேர்றதுங்கிறதுக்கு தான் சம்பந்தமே பேரு, சம்பந்தம்னே பேரு. சேரலன்னு சொன்னா சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம், நிஜமான சம்பந்தம் இல்லை. இப்படி இருக்கும்போது ஞானமும் அதனுடைய விஷயமும் சேரல, சேராமலே சம்பந்தம் பட்டதாக தெரிகிறது இருக்கே, அதுக்குதான் பேரு அத்தியாச சம்பந்தம். அத்தியாசம் ஆத்தியாசிக தாராட்சம் நீ சொல்றாரு, அங்கெல்லாம் நிஜமா சேராததே தான் அது ரெண்டும். சுக்தியும் ரூபியமும் என்னைக்கு சேரும்? ஒரு நாளும் சேராது. அதாவது அந்த தாதார்த்தம் வரவே வராது, ஆனா தெரிகிறது. இதுதான் ஆத்தியாசிக தாதார்த்தம். ஆக சேராத ரெண்டு பதார்த்தங்கள் சேர்ந்ததாக தெரிகிறது இருக்கே, இதுதான் அத்தியாசம்னு சொல்றது அப்படின்னு நீ சொல்லிட்டு வர. இப்போ நீ சொல்ல சித்தாந்தி சொல்ற, சித்தாந்தியோட வாக்கியம் தான். இப்படி சொல்ற இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆந்தரம் பாக்கியம் அப்படின்னு பிரிச்சு பேசும்போது என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? பாக்கியமான பதார்த்தங்கள் ரெண்டுக்கு ரெண்டு சேரணும்னு சொன்னா அந்த ரெண்டும் ஒரே தேச காலத்துல இருக்கணும் அப்படின்னு நியமம். ஆனா ஆந்தரமான பதார்த்தம் வேறொரு பதார்த்தத்தோடு சேரணமானால் அந்த ரெண்டும் ஒரு இடத்துல ஒரு காலத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அப்ப சேர்றதுன்னு சொல்றோமே சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை ரெண்டு விதமாக பிரிச்சு ஒரு விதமான சம்பந்தத்துக்கு அந்த ரெண்டு சம்பந்தியும் ஒரு தேச காலத்துல சேரணுங்கிற அவசியம் உண்டு, இன்னொரு விதமான சம்பந்தத்துக்கு அப்படி கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லணும். இன்னொரு விதமான சம்பந்தின்னு சொல்லும் போது ஹிமவானுக்கும் விந்தியத்துக்கும் பரஸ்பரம் சம்பந்தம் இல்லை. அப்ப அதெல்லாம் வாரணம் பண்றதுக்காக ஒரே நீங்க என்ன சொல்லணும்னா அதுக்கு வேற ஒரு விதமான காரணத்தை சொல்லணும். ஏன் இது ரெண்டும் சேர்றது? ஒரே தேசத்துல ஒரே காலத்துல இல்லாத பதார்த்தங்கள் பலது சேரல, பல பதார்த்தங்கள் சேர்றது அப்படின்னா அது சேர்றதுங்கிறதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்லணும். காரணம் சொல்லாம விட்டா எல்லாமே சேர்ந்துவிடும் இல்லையா? அதனால ஏன் சேர்றது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்ல வேண்டியது. ஒரே தேசத்துல ஒரே காலத்துல இருக்கிறது அது ஒண்ணு, சேர்க்கைக்கு அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் ஆக சம்பந்தம், சேர்றதுன்னா சம்பந்தம்னு வச்சுக்கோம், சம்பந்தத்துக்கு நீங்க ரெண்டு காரணம் சொல்ல வேண்டியிருக்கும். சரியா? என்னுடைய பட்சத்துல சித்தாந்தியுடைய பட்சத்துல ஒரே ஒரு காரணம் போகும். தேசத்த காலத்த சன்னிகர்ஷா, தேசத்த காலத்த விப்ரகர்ஷ அபாவா, ஒரு இடத்தில் ஒரு காலத்தில் இருக்கிறது, அதுதான் சேர்றதுக்கு ஹேதுவான ஒரு சம்பந்தம், சம்பந்தத்துக்கு ஹேதுவான ஒரு காரணம். அப்படி சொல்லிட்டேன்னா எனக்கு லாபம் உனக்கு கௌரவம், ரெண்டு காரணத்தை நீ கல்பிக்க வேண்டியிருக்கும். தேசகால விப்ரகர்ஷ அபாவத்திய சம்பந்த சாமானிய பிரயோஜகத்துவே சம்பவதி. என்னுடைய பட்சத்திலே சம்பந்த சாமானியம்னா எல்லா சம்பந்தத்துக்குமே தேசகால விப்ரகர்ஷ அபாவம் இதுதான் பிரயோஜகமாக இருக்கு. நீ சொல்லும் போது ஆந்தர பிரதியோகிக சம்பந்த பின்ன சம்பந்தே ஏவ தஸ்ய பிரயோஜகத்துவம் வாக்கியம். உனக்கு ஆந்தரமான தியானேச்சாதிகளை விட்டுட்டு மற்ற பதார்த்தங்கள் சேரத்துக்குத்தான் ஒரே தேச காலத்துல ரெண்டும் இருக்கணுங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? அப்ப ஆந்தர பதார்த்தம் சேர்றதுக்கு தனியா வேற ஒரு காரணம் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால உனக்கு கௌரவம் எனக்கு லாபம். இது கல்பனா பீஜாபவா. இதெல்லாம் அந்த தார்க்கிகாவுடைய இது, அது கல்பனைங்கிறதெல்லாம் அவளுக்குதான் சட்டுன்னு புரியும். ஒரு இந்த கல்பனையில லாபம், அந்த கல்பனையில கௌரவம் சொல்லிருக்கோம். இச்சாயாஸ்து ந இஷ்யமானேன சாட்சாத் சம்பந்தா கிந்து ஞானத்வாரகः பரம்பரா சம்பந்த ஏவ இத்யுக்தம். நீ ஒரு திருஷ்டாந்தம் காமிக்க, இச்சைங்கிறது நமக்குள்ள இருக்கு, இச்சைக்கு எது விஷயமோ அது எங்கேயோ இருக்கு, அது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கே. அதை போல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் வெளியில இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் சம்பந்தம் ஏன் இருக்கப்படாதுன்னு கேட்டேன். இதே என்ன பார்த்து நீ கேட்கவே கூடாது. ஏன்னா ஞானத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை வச்சுண்டு அதத்வாரா தான் இச்சைக்கும் நான் விஷயத்துக்கும் சம்பந்தம் சொல்றேன். ஏன்னா அந்த ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் விஷயத்துக்கும்
ஒரு சம்பந்தம் சித்தமாயிடுச்சுன்னா அப்பேற்பட்ட ஞானம் தான் இந்த இச்சையை உண்டு பண்றதுங்கிறதுனால இச்சைக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் ஞானத்வாரகமான சம்பந்தம் வந்துடும் இல்லையா? அதனால இத ஒரு திருஷ்டாந்தமா காமிச்சு இதுக்கு எப்படி உண்டோ அது போல அதை சொல்றது. இந்த திருஷ்டாந்தமே முதல்ல எனக்கு சித்தமாக இல்லை. இச்சாயாஸ்து, இச்சானா ஆசை, இஷ்யமானம்னா ஆசைப்படக்கூடிய வஸ்து, அந்த வஸ்துவுக்கும் இந்த இச்சைக்கும் சாட்சாத் சம்பந்தா, நேரடியான சம்பந்தம் ஒன்றும் கிடையாது. கிந்து ஞானத்வாரகா பரம்பரா சம்பந்தா, சம்பந்தமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த இச்சையை உண்டாக்கின ஞானத்துக்கு விஷயமாக இருக்கு, அதனாலதான் இச்சைக்கும் அதோட சம்பந்தம். அப்புறம் பரோட்ச ஸ்தலம் ஒண்ணு சொன்னா, அனுமானம் பண்ற இடத்துல அந்த மலைக்குள்ள இருக்கக்கூடிய அக்னிக்கும் இவங்கிட்ட வரக்கூடிய ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு இடத்துல இருக்கு, அது ஒரு இடத்துல இருக்கு. தேசத்த காலத்த விப்ரகர்ஷா வர்த்ததே, அதுக்கு என்ன சொல்ற? பரோட்சஸ்தலேது யத்யபி அதிஷ்டான சைதன்யேன சாட்சாதேவ சம்பந்தः ததாபி விஷயாகார விருத்தியா சாட்சாத் சம்பந்த அபாவாத் விருத்தியவச்சின்ன சைதன்யேன விஷயத்திய பரம்பரா சம்பந்த ஏவா. இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க சைதன்யம் விருத்தின்னு ரெண்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். சைதன்யம் சொன்னா சைதன்யத்துக்கும் அந்த சைதன்யம் எல்லா இடத்துலயும் இருக்கு, வியாபகமாக இருக்கு, அது இல்லாத இடம் இல்லை. அப்ப மலையில இருக்கக்கூடிய அந்த அக்னி இருக்கு, அந்த அக்னிக்கும் சைதன்யத்துக்கும் என்ன சம்பந்தம்னா அத்தியாசம் தான் சம்பந்தம். அதுல எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா எல்லா பதார்த்தமுமே எல்லா பதார்த்தத்துக்குமே அதிஷ்டானமாக இருக்கிறது ஒரே சைதன்யம் தானே. அப்ப அந்த சைதன்யத்தோட அந்த அக்னிக்கு மாத்திர சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவது தப்பாயிடும் இல்லையா? அந்த என்ன சம்பந்தம்? அத்தியாச சம்பந்தம் தான். ஆனா விருத்தியோடு அந்த சைதன்ய அந்த அக்னிக்கு என்ன சம்பந்தம்னு சொன்னா நேரடியான சம்பந்தம் பரோட்சஸ்தலத்துல கிடையாது. பிரத்யக்ஷஸ்தலத்துல மாத்திரம் அந்த சைதன்யத்தோட அத்தியாச சம்பந்தத்தோடு சேர்ந்து அதே இடத்துல இந்த விருத்தி சாட்சுஷமான விருத்தியும் போய் சேர்றதுனால நேர சம்பந்தம் ஏற்படுறது விஷயத்துக்கும் விருத்திக்கும் கூட. ஆனால் பரோட்சஸ்தலத்துல விருத்திக்கு பகிர் நிர்கமனங்கிறது கிடையாது. இந்த விஷயத்த மேற்கொண்டு ஒரு நிரூபணம் பண்ணுவார். எப்படி விருத்தி வெளியில வருதுன்னு சொன்னாலே நமக்கு சாதாரணமா புரியாது. வேற யார் மதத்திலையும் எந்த சாஸ்திரத்திலையும் நம்ம சரீரத்தை விட்டு தியானம் வெளியில போய் விஷயத்துல போய் இடிக்கிறது இந்த மாதிரி கிடையாது இல்லையா? கிடையாது, விருத்தி கிடையாதுன்னு. ஆனா இங்கதான் உங்க அந்த மாதிரி ஆசை. அப்ப அந்த விருத்திக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் பிரத்யக்ஷஸ்தலத்துல நேரடியாக இருக்கு, பரோட்சஸ்தலத்துல பரம்பரையாக சொல்லணும், பரம்பரா சம்பந்தமா சொல்லணும், நேரடியான சம்பந்தம் கிடையாது. ததாபி பரோட்சஸ்தலேது யத்யபி அதிஷ்டான சைதன்யேன சாட்சாதேவ சம்பந்தः ததாபி விஷயாகார விருத்தியா, அந்த விருத்தியோடு கூட சாட்சாத் சம்பந்த அபாவாத் விருத்தியவச்சின்ன சைதன்யேன விஷயத்திய பரம்பரா சம்பந்தா ஏவ. விருத்திக்கும் விஷயத்துக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை. அப்போ விருத்தி அவச்சின்ன சைதன்யத்துக்கும் விஷயத்துக்கும் கூட நேரடியான சம்பந்தம் கிடையாது. நமக்கு இந்த ஸ்ரோத்ரேந்திரியம்னு சொல்றோமோ, காது சப்தத்தை கிரகிக்கிறோமே, எந்த இந்திரியத்தினால தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா ஸ்ரோத்ரேந்திரியம்னு சொல்றாங்க. ஸ்ரோத்ரேந்திரியம்னா என்ன அப்படின்னு கேட்டா தர்க்கசாஸ்திரப்படி அவ என்ன சொல்லுவான்னா ஆகாச ரூபம்னு வச்சுட்டு இருக்காரு. ஆகாசம் தான் ஸ்ரோத்ர இந்திரியம். ஆனா ஆகாசம்ங்கிறது இந்த வெளியில இருக்கிற மாதிரி இருக்கிற ஆகாசம் இல்லை. இந்த கர்ணசக்குல்ய அவச்சின்னம் நபஹா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கர்ணசக்குலியா நமக்கு காதுன்னு ஒண்ணு தெரிகிறதோ இல்லையோ, இந்த ஓட்டைக்குள்ள இருக்கக்கூடிய நபத்து ஆகாசம். இப்ப ஓட்டைக்குள்ள இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமும் வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும் வேற கிடையாது. ஆனா ஓட்டைக்குள்ள ஆகாசம்னு சொன்னா நான் ஒரு உபாதி சொல்லி அதை அவச்சின்னமா பண்ணிட்டேன் இல்லையா? கர்ண சக்குல்ய அவச்சின்னம்னு சொல்லிட்டேன்னா காதுக்குள்ளதான் இருக்கு, வெளியில இல்லை.
கடாவச்சின்ன ஆகாசம்னு சொன்னா அது வெளியில இருக்கா கடத்துக்குள்ள இருக்கான்னு கேட்டா கடத்துக்குள்ள இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ அப்படிதான் சொல்லியா? அப்படி சொல்லும் போது அந்த கடாவச்சின்ன ஆகாசத்துக்கும், சரியா, கடாவச்சின்ன வேண்டாம், கர்ணகட்குல்ய சின்னமான ஆகாசத்துக்கும் வெளியில உண்டாகக்கூடிய சப்தத்துக்கும் சம்பந்தம் உண்டா இல்லையா? நீங்க ஆகாசத்துக்கும் அந்த சப்தத்துக்கும் சம்பந்தம் உண்டா இல்லையான்னு சொன்னா அவசியம் உண்டு. ஏன்னா ஆகாசத்துலதான் சப்தமே உண்டாகணும், சரியா? ஆனால் கர்ணகட்குல்ய சின்னமான அந்த ஆகாசத்துக்கும் வெளியில உண்டாகக்கூடிய சப்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. அப்ப எப்படி கேட்கறது? வெளியில உண்டாகக்கூடிய சப்தம் எப்படி கேட்கறதுன்னு கேட்டா, தார்க்கிகாளுடைய மதத்துல வெளியில உண்டாகக்கூடிய சப்தத்தை நாம கேட்கறதே இல்லை. அந்த சப்தத்திலேருந்து இன்னொரு சப்தம், அந்த சப்தத்திலேருந்து இன்னொரு சப்தம்னு அலையா பல சப்தங்கள் வருது, சப்தங்கள் வருது. சப்தம் இன்னொரு சப்தத்தை உண்டாக்குறது. அங்க ஒரு பேரி ஒரு ஒரு பெரிய வாக்கியத்தை ஒரு தட்டு தட்டி சப்தத்தை எழுப்பினானே, ஆனால் அந்த சப்தத்தை நம்மளால கேட்க முடியாது. ஆகாசத்துலதான் அந்த சப்தம் உண்டாகிறது. அது உண்டான சப்தம் அடுத்த க்ஷணத்துல இன்னொரு சப்தத்தை பக்கத்துல உண்டாக்கும். அதுல இருந்து வந்த அந்த சப்தம் இன்னொரு சப்தத்தை உண்டு பண்ணும், பண்ணிட்டு தான் போயிடும். இன்னொரு சப்தத்தை உண்டு பண்ணியாச்சுன்னா அந்த சப்தம் ஜனகமான காரணமா இருந்த சப்தம் காணாம போயிடும். இப்படி உண்டு பண்ணி இது வீச்சி தரங்க நியாயம், கதம்ப முகுல நியாயம் எல்லாம் சொல்லுவா. நம்ம காதுக்குள்ள ஒரு சப்தம் உண்டாயிடும். கிரமசக வரும்போது காதுக்குள்ள விழுந்தது, அதுதான் விழுந்தது, அதுக்குள்ள உண்டான சப்தத்தை தான் கேட்க முடியும். அந்த அந்திமமான சப்தத்தை தான் ஸ்ரோத்ரேந்திரியம் கிரகிக்கும். அதுக்கு முன்னாடி உபாந்திய சப்த பரியந்தம் ஒரு சப்தத்தையும் நம்ம காதால கிரகிக்க முடியாது, சரியா? இதுல இருந்து நீங்க இந்த மாதிரி சப்தம் கேட்டுதா, இதை உண்டு பண்ணின சப்தத்தை நீங்க அனுமானம் பண்ணிக்கலாம். ஓஹோ இப்படி பேசினார், நீங்க பேசுறது நான் காதல கிரகிக்கணும்னா நீங்க பேசின சப்தத்தை அப்படியே நான் கிரகிக்க முடியாது. நீங்க பேசுறது அங்க பேசியிருக்கேன், அங்கேருந்து அது அலையா வரணும். இங்க வரணும்னு சொன்னா அது என்ன நகர்ந்து வருமா? நகர்ந்து வராது. அந்த சப்தத்திலேருந்து இன்னொரு சப்தம், இன்னொரு சப்தம், இன்னொரு சப்தம்னு அலைய வருது இல்லையா? அலை நகர்ந்து வருது கிடையாது. அந்த அலையிலேருந்து அடுத்த அலை, அடுத்த அலை, அடுத்த அலையா அப்படி வருது. அந்த மாதிரி இந்த சப்தம் என் காதுக்குள்ள உண்டான சப்தத்தை என்னால கிடைக்க முடியும். இப்ப என்ன ஆகுது? நான் எதுக்கு இதை திருஷ்டாந்தமாக சொல்றேன். பேரியில உண்டான சப்தத்தை என்னால கிரகிக்க முடியாது, ஏன்னா என் காதுல அது வரல, சரியா? என் காதுல எந்த சப்தம் வந்ததோ அதைத்தான் நான் கிரகிக்க முடியும். இப்போ காதுங்கிறது என்ன? காதுனா ஸ்தோத்திரேந்திரிங்கிறது என்னன்னா ஆகாசம்தான். ஆனா கர்ணசக்தி அவச்சின்னமாக ஆனதுனாலே இந்த ஆகாசம் அந்த தூரத்துல ஆகாசத்துக்கே உண்டாயிருக்கக்கூடிய அந்த சப்தத்தை கிரகிக்காது. இங்கேயும் இதே கதைதான். விருத்தி என்னுடைய மனசுக்குள்ள இங்க உண்டாயிருக்கு பரோட்சஸ்தலத்துல. அப்போ விருத்தி அவச்சின்னமான சைத்தன்யம் இருக்கு, அதுவும் இங்கதான் இருக்கு. வெறும் சைத்தன்யம்ங்கிறது ஒண்ணு, ஒரே சைத்தன்யத்துல தான் அந்த அக்னி இருக்கு. பர்வதத்துல தெரியக்கூடிய அக்னி, பர்வதோ வன்னிமா அப்படின்னு சொல்றோம், அந்த வன்னியும் அந்த பர்வத அதே சைத்தன்யத்துல தான் அத்தியஸ்தமான இருக்கு. ஆனால் விருத்தியவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்லும் போது இது இந்த வேற இடத்துல இருக்கிறதுனால இந்த விருத்தியவச்சின்ன சைத்தன்யத்துக்கும் அந்த அக்னிக்கும் உள்ள சம்பந்தம் நேர் சம்பந்தம் இல்லை, சாட்சாத் சம்பந்தம் இல்லை, அது பரம்பரா சம்பந்தம். இதோட சம்பந்தப்பட்டு போற சம்பந்தமா தான் சொல்லி ஆகணும். இந்த விஷயம் மேல பிரதிகர்ம வியவஸ்தாங்கிற பிரகரணத்துல இன்னும் கொஞ்சம் படிச்சுன்னு நான் சொல்லுவேன். அங்கதான் சொல்ல வேண்டிய விஷயம் அது. நனு தவாபி மதே ஜேயஸ்ய ந ஸ்வஜ்ஞானே அத்தியஸ்தத்வ நியமः அனத்தியஸ்தஸ்ய துச்சஸ்ய பஞ்சம பிரகாரத்வ பக்ஷே அவித்யா நிவృత్తேஹ பாவாத்வைத பக்ஷே அபாவஸ்ய ச திருக்ரூபத்வேபின்னு இருக்கா. ரெண்டு விதமான பாடம் இருக்கு, ரெண்டும் சரிதான். ஒரு யோஜனை பண்றதுல வித்தியாசம். இதுல அதிர்க்ரூபத்வேபின்னு இருக்கு. திருக்ரூபத்வேபி ஸ்வஜ்ஞானே அனத்யாசா. திருக்ரூபத்வேபின்னு சொல்லும் போது
அந்த ஞானம் திருக்ரூபமாக இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் அதுல அபியஸ்தமாக இல்லை. இது அங்க உள்ள பாடத்துக்கு அர்த்தம். அதிருக்ரூபத்துவேனா இந்த துச்சம், இந்த அவித்யா நிவர்த்தி, இந்த அபாவம் இதெல்லாம் திருக் ரூபமாக இல்லை, திருஷ்ய ரூபமாக இருக்கு. திருஷ்யமாக இருந்தால் கூட திருக்குல அது அபியஸ்தமாக இல்லை. ரெண்டும் சமானம் தான். திருஷ்யம் தானே திருக்குல அபியஸ்தம் சொன்னார். இதெல்லாம் திருஷ்யம் தானே. இது திருஷ்யமாக இருந்தால் கூட திருக்குல அபியஸ்தமாக இல்லை. அதனால திருஷ்யம் எல்லாமே திருக்குல அபியஸ்தம்னு சொல்ல முடியாது அப்படின்னு யோஜனை பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இவர் என்ன சொல்றாரு இப்போ கேட்டா, திருஷ்யம் திருக்குல அபியஸ்தம் இதுதானே உங்களுடைய இது தியானத்துல அதனுடைய விஷயம் அத்தியஸ்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 இடம் 3 இடம் காமிக்கிறேன். அப்படி சொல்ல முடியாதுங்கிறதுக்கு காரணம் காமிக்கிறேன். அனத்தியக்ஷஸ்ய துச்சஸ்ய. துச்சம்னா என்ன? துச்சம்னு சொன்னா இல்லவே இல்லை, எது இல்லவே இல்லாதது. முயல் கொம்பு. நீங்க முயலையும் கொம்பையும் சேர்த்து முயல் கொம்புன்னு அர்த்தத்தை புரிஞ்சுட்டேன்னா அது எந்த தப்பு கிடையாது. முயல் ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல கொம்பு இருக்கு, ஓ 2 சேர்த்து எப்படியோ அப்படின்னா நினைச்சுட்டேன்னா அது அனிர்வச்சனீயம், அது ஒரு துச்சம் இல்லை. இந்த பதார்த்தத்துக்கு நான் முயல் கொம்பு, அதாவது இல்லவே இல்லை, அதை நம்மளால கல்பனையே பண்ண முடியாது. அதுக்குதான் துச்சம்னு பேரு, அலீகம். சரியா? அதுக்கு ஒரு பேரை வச்சு நாங்க விவகாரம் பண்றோம், துச்சம். சரியா? இந்த துச்சம் உங்களுக்கு தெரியணும். இது எதுக்காக தெரியணும் அப்படின்னு கேட்கல. துச்சம் நமக்கு தெரிஞ்ச என்ன லாபம்? இருக்கிற வஸ்து தெரிஞ்சா அதை வச்சு ஏதாவது பண்ணலாம். துச்சத்தை தெரிஞ்சுன்னு என்ன பண்றதுன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறாரு. பிரபஞ்சம் சத் அசத் விலக்ஷணம்னு சொல்றேன் இல்லையா? இது சத்பின்னம் அசத்பின்னம் அப்படின்னு. சத்துன்னு சொல்லி பரமாத்மாவை காமிச்சு அதெல்லாம் வித்தியாசமா இருக்கு, பிரபஞ்சம் பாதிதமா இருக்கு, சத்பின்னம் அப்படின்னு சொல்றேன். அசத்பின்னம்னு சொல்றச்ச அசத்து தானே பிரதியோகி, துளி அலீகம், துச்சத்தை தானே காமிக்கணும். அதுவே தெரியலேன்னு சொன்னா அதை காட்டிலும் வேறானதுன்னு சொல்லி அதனுடைய பேதத்தை புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. பிரதியோகி தெரியாமல், பிரதியோகி ஞானம் இல்லாமல் அபாவ ஞானம் வராது. பிரதியோகி தெரிஞ்சாதான் அது இது இல்லை, அது இங்க இல்லை, இது அதை விட காட்டிலும் வேறு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அதனால உங்களுக்கு வேணும், தியானம் வேணும், துச்சம் தெரியணும். நையாயிகளுக்கெல்லாம் துச்சம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க துச்ச சேருங்கள்லாம் அங்கேயும் சொல்லலை. சரியா? துச்ச பிரதீதியே வேண்டாம் தரோம். துச்சத்துக்கு பிரதீதி தேவையே கிடையாதுன்னு தீர்மானம். ஆனா இங்க நீங்க சொல்ல வேண்டியிருக்கு. சரி, சொன்னா என்னன்னு கேட்கல. அந்த துச்சம் தெரியணுமோ இல்லையோ, அந்த ஞானத்துக்கும் துச்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? துச்சம் அந்த ஞானத்துல அத்தியஸ்தம் அப்படின்னு சொன்னா ஆட்டம் போச்சு. துச்சத்துவம் போதும் அது ஒரு அனிர்வச்சனீயத்துல சேர்ந்து விடும் இல்லையா? அத்தியஸ்தம் எல்லாமே உங்களுக்கு திருஷ்யம். துச்சம் ஒரு திருஷ்யம் ஆயிடும், அது ஒரு மித்திய அத்தியஸ்தம் ஆயிடும். அதுக்கு சொரூபமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு வஸ்துன்னு சொல்றதுக்கு யோகியம் இல்லை. துச்சத்துக்கு அதனுடைய ஞானத்தோடு அத்தியாத சம்பந்தம் இல்லைங்கிறத நீ ஒத்துக்கணும். ஒன்னாச்சா? இன்னொன்னு சொல்றேன். பஞ்சம பிரகாரா அவித்யா நிவர்த்தி, இது ஒரு கட்சி. ஆனந்த போதாச்சாரியர் அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு பிரகாரம். 5வது பிரகாரம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? 5வது பிரகாரம் 1 2 3 4 சொல்லிட்டு தானே 5வது பிரகாரத்துக்கு போகணும். முதல் பிரகாரம் சத்தியம். அவித்யா நிவர்த்தி சத்தியம்னு சொல்ல வரல. உலகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தத்தை பிரிக்கணும்னு சொன்னா அதை எப்படி பிரிக்கலாம்னா, சத்தியமாக ஒரு பதார்த்தத்தை நிச்சயமா பிரிக்கலாம். எல்லாரும் சத்தியம்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப சத்தியம் இது ஒரு விதமான பிரகாரம். 2வது பிரகாரம் என்ன? துச்சம். சத்துக்கிறதுக்கு நேர விபரீதமானது. சத்துன்னு சொன்னா அசத்து. இது 2வது பிரகாரம். 3வது பிரகாரம் என்னன்னா, அது கொஞ்சம் துச்சம், கொஞ்சம் சத்து, கொஞ்சம் அசத்து. சத்தும் அசத்து கலந்துதான் மாதிரி சதசத்துன்னு. சதசத்துங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறது இல்லை. ஆனா சில பேர் ஒரே பதார்த்தத்தை இந்த ரூபத்துல சத்து, அந்த ரூபத்துல அசத்து அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரகாரத்தை ஒத்துக்கிறார். இதுதான் 3வது பிரகாரம்.
நாலாவது பிரகாரம் என்னன்னா அது சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாது. சத் அசத் விலட்சணம். சத்து அசத்து சதசத்து சதசத் விலட்சணம். இது நாலாவது பிரகாரம் ஆச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பிரகாரம் சொல்றீங்களோ அதுதான் அஞ்சாவது பிரகாரம். அதுக்கு இன்னும் பேர் வைக்கல, அதனால பஞ்சம பிரகாரம் சொல்றேன். இப்ப இந்த தத்துவஞானத்தினால அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுறதுன்னு சொல்றா இல்லையா, அப்புறம் சாட்சா்காரம் வந்தது, கடைசி இது மோட்சம். கடைசி அகண்ட சாட்சா்காரம் வந்தால் அஜ்ஞானம் போயிடும். அதாவது அஜ்ஞானத்துக்கு நிவர்த்தி ஏற்பட்டது. நிவர்த்திங்கிறது என்ன? தார்க்கிகன் சொல்லுவார் துவம்சம் பிரசம்சாபாவம் அப்படின்னு சொல்லுவான். ஏதோ ஒரு இந்த நிவர்த்தியை நான் சேர்க்கிறேன். இந்த 4 வரிசையில 4 ஒண்ணு சொன்னேன் இல்லையா, 4ல எதுல சேர்க்கிறது? நிவர்த்திய சத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மம் ஒண்ணுதான் சத்து, ஏகமேவ அத்விதீயம் இல்லையா. பரையோட்டோகிராஃபி ஏகமேவ அத்விதீயம்னு சொல்லியாச்சுன்னா ரெண்டாவது சத்துன்னு சொல்றதுக்கு ஒன் சித்தாந்தத்துல இடம் கிடையாது. வேதாந்த சித்தாந்தத்துல சத்து இல்லை, விட்டுடலாம். அசத்துன்னு சொல்லலாமா? அதுவும் முடியாது. ஏன்னா அத்தியந்தமான ஒரு அசத்து காரணங்கள்னால உண்டாக்கப்பட முடியுமா? ஒரு சட்டவிஷானத்தை உண்டு பண்ண முடியுமா? காரணங்களே கிடையாது இருக்கு. இது அசத்துன்னு சொல்லிட்டேன்னா இவ்வளவு பிரயத்தனப்பட்டு தியானத்தினால அதை உண்டாக்குறதுங்கிறது முடியாது. ஏன் சிரமப்பட்டு இதை நிவர்த்தி பண்றதுக்காகவே ஒரு சாதனத்தை நாம சம்பாதிச்சுக்கிறோமே, அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக தியானத்துக்காக பிரயத்தனம் பண்றோம். தியானத்தினால நிவர்த்தி ஆகிறதுனாலேயே அது அசத்து இல்லை, சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, ரெண்டும் கலந்ததுங்கிறது. இந்த ரெண்டும் சம்பவிக்காதுங்கிறதுனால மூணாவது கட்சியிலையும் அதை சேர்த்துக்க முடியாது. சதசத்துங்கிறது சதசத்துன்னு நாம எந்த பதார்த்தத்தையுமே ஒத்துக்கலாம் இல்லை, யாரோ ஒத்துக்கிறத வச்சுட்டு அப்படி இல்லைன்னு மாத்திரம் சொல்லிக்கிறோம். சரி, சத் அசத் விலட்சணம் நாலாவது வச்சு விடுவோமே. இந்த பிரபஞ்சத்தை அப்படி வச்சுட்டு இருக்கோமே, சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, நடுப்பதற்கு. அந்த மாதிரி இந்த அவித்யா நிவர்த்திய ஏன் ஒத்துக்கப்படாது அப்படின்னு சொன்னால் அதுக்குதான் மித்யன்னு பேர். சதசத் விலட்சணமாக இருக்கு, அதுதான் மித்யா. சதசத் விலட்சணத்துவம் இதுதான் பிரதம மித்யாத்துவ லட்சணம். இந்த அவித்யா நிவர்த்தியும் இப்ப மித்யன்னு சொன்னதாக ஆயிடும். ஆனா ஆகட்டுமே, இப்ப என்ன பிரம்மம் என்ன எல்லாத்தையுமே மித்யன்னு சொல்றது எனக்கு இஷ்டம் தானேன்னு கேட்கலாம். ஆனா மித்யன்னு இதை சொல்லிட்டோம்னா மித்யைக்கு காரணம் அஜ்ஞானம் அப்படின்னு ஒத்துக்கிறேன் இல்லையா. மித்யாக எது தெரிகிறதோ அது எல்லாம் எல்லாத்துக்குமே மூலஹேதுவாக இருக்கிறது எது? அஜ்ஞானம். இந்த அவித்யா நிவர்த்தியும் ஒரு மித்யை அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொன்னால் அப்ப இதை உண்டாக்கினத இதுக்கு காரணமாக ஒரு அஜ்ஞானத்தை ஒத்துண்டாகணும். இங்கதான் சிக்கல் ஒன்று. அஜ்ஞான நிவர்த்திக்கு காரணமாக ஒரு அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப எப்படி இவருக்கு அஜ்ஞானமே இருக்கு? இப்போ அஜ்ஞான நிவர்த்தியே வர முடியாது இல்லையா. அஜ்ஞானத்தை ஒட்ட நிவர்த்தி பண்றோம், அந்த நிவர்த்திக்கு காரணமா இருக்கிறது அஜ்ஞானம்னு சொல்லிட்டு அஜ்ஞானம் எங்க நிவர்த்தி ஆச்சு? அஜ்ஞானம் இருக்குன்னு ஆச்சு. அஜ்ஞானத்தை தவிர பாக்கி உள்ள திருஷ்யங்களுக்கெல்லாம் நீங்க அஜ்ஞானத்தை காரணமாக சொல்லலாம். ஆனால் அஜ்ஞான நிவர்த்தி இருக்கு, அதுக்கு உபாதானமாக அஜ்ஞானம் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கே தெரிய வராது. அதனால இந்த சதசத் விலட்சணங்கிற இந்த கோட்டிலையும் அதை சேர்க்க முடியல. இப்ப என்ன பண்ணலாம்? ஆனந்த போதாச்சாரிய சொன்னார், அது 5வது விதமாக வச்சு விடுவோம். சத்து அசத்து சதசத்து சதசத் விலட்சணம் 4 சேரலையா? அதான் பஞ்சம பிரகாரம் அவித்யா நிவர்த்தி. இதெல்லாம் சேராது. அப்படி அவர் சொல்லி சமாளித்தார். இந்த பட்சத்தை எல்லாரும் ஒத்துண்டான்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஏகதேசி பட்சம். வேதாந்தத்துல இது ஒரு ஏகதேசி பட்சம்னு வச்சுக்க வேண்டியது. அந்த பட்சத்துல அவித்யா நிவர்த்தி நிச்சயமா தெரியணும் இல்லையா. அவித்யா நிவர்த்தி வந்திருக்குங்கிறது அவனுக்கு அனுபவத்துல தெரியணுமே. அப்படி தெரியும் போது இந்த அவித்யா நிவர்த்திக்கும் அந்த தியானத்துக்கும் என்ன சம்பந்தம்? அத்தியாச சம்பந்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அத்தியாச சம்பந்தம் சொல்லணும்னா அஜ்ஞானம் கூட இருந்தா, அஜ்ஞானம் இல்லாமல் அத்தியாசம் வராது. அத்தியாசத்துக்கு ஹேதுவானது அஜ்ஞானம் தான். அஜ்ஞான நிவர்த்திக்கும் அதனுடைய ஞானத்துக்கும் அத்தியாசம் சம்பந்தம்னு சொன்னீங்கன்னா நீங்க திருப்பியும்
அந்த அஜ்ஞானத்திலே போய் விழுந்ததாக ஆயிடும். அதனால அந்த இடத்துல தியானத்துக்கும் அதுக்கு விஷயமான அவித்யா நிவர்த்திக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க சொன்ன சம்பந்தம் இல்லை. பஞ்சம பிரகாரத்துவ பட்சே அவித்யா நிவர்த்தே. இன்னொன்னு மண்டனமிஸ்வரருடைய அத்வைத மதம் ஒண்ணு கொஞ்சம் வித்தியாசப்பட்ட அத்வைத மதம். அவரும் அத்வைதம் தான் சொல்றார், பிரம்மதத்துவம் ஜெகம் மித்யாதான். ஆனால் அவர் பாவாத்வைதம் ஒண்ணு சொல்றார். அவர் என்ன சொல்றார், இப்போ லோகத்துல எத்தனை பதார்த்தங்கள் இருக்கு, அனந்த பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா? இந்த அனந்த பதார்த்தம் நமக்கு த்விதீயம், துவைதமாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அஜ்ஞானம். அஜ்ஞானம் எப்ப நிவர்த்தி ஆகிடுமோ அப்ப இந்த பதார்த்தங்கள்லாம் என்ன ஆகும், எல்லாமே நாசத்தை அடைஞ்சிடும். அப்படியானால் அந்த மோட்ச காலத்துல இத்தனை பதார்த்தங்களுடைய நாசமும் இருக்கும் இல்லையா? இருக்கும். ஒன்னா பதார்த்தம் இருக்கணும், இல்ல அந்த பதார்த்தத்துடைய நாசம் இருக்கணும். பதார்த்தமும் இல்லை நாசமும் இல்லைன்னு சொன்னா அந்த புரியாது. அந்த கடமும் இல்லை, கடத்தினுடைய நாசமும் இல்லை, கடம் உடஞ்சே போகல ஆனா கடம் இல்லை அப்படின்னா உற்பத்தியே ஆகலன்னு சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? அப்போ காகபாவம் இருக்குன்னு சொல்ல வேண்டியது, எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால இவன் என்ன பண்ணான்னா மண்டன வைக்கிறார்கள். இதை சமாளிக்கிறதுக்காக எல்லா பதார்த்தத்தினுடைய துவம்சமும் மோட்சத்துல உண்டு. அப்ப எப்படி பிரம்மத்தை அத்வைதம்னு சொன்னேன், அந்த பாவ பதார்த்தம் ஒண்ணுதான், அதனால பாவ அத்வைதம். அந்த துவம்சங்கள்லாம் அபாவம் இல்லையா, அதெல்லாம் பாவ பதார்த்தம் இல்லையே இல்லையா? பிரத்வம்ச அபாவம். அபாவம் எத்தனவாலும் இருக்கட்டும், நான் சொல்ற அத்வைதம் பாவ பதார்த்தம் ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டாவது இல்லை. இதுதான் என்னுடைய அத்வைதம். அப்படி இப்படி சொல்லும் போது அபாவ ரூபமான தர்மங்கள்லாம் அத்விதீயத்துவத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்தாது. எத்தனமான சௌக்கியமா இருக்கலாம் அபாவம் மோட்சத்துல. இப்ப என்ன சொல்ற, அந்த அபாவம் உங்களுக்கு தியானத்துக்கு விஷயமாகணும் இல்லையா? அபாவம் தெரியணுமே, தெரியும் போது அந்த அபாவம் தானே விஷயம்னு சொல்றோம். ஆனா இந்த அபாவத்தை நீங்க அத்தியாசம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது சாஸ்வதமா இருக்கக்கூடிய பதார்த்தம், அஜ்ஞானத்தினால வரக்கூடிய பதார்த்தம் இல்லை. அதனால அந்த அபாவத்துக்கும் அந்த அதனுடைய ஞானத்துக்கும் அது விஷயமா வரக்கூடிய தியானத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்வேன்? ஆஹா, திருஷ்யம் எல்லாமே அதனுடைய ஸ்வஞானம், திருக்ரூபமான ஸ்வஞானத்துல அத்தியஸ்தமாக இருக்கு அப்படிங்கிற நியமத்தை நீ சொல்ல முடியாது. ஏன் சொல்ற? அனத்தியஸ்தஸ்ய துச்சஸ்ய பஞ்சம பிரகாரத்துவ பக்ஷே அவித்யா நிவர்த்தே பாவாத்வைத பக்ஷே அபாவஸ்ய ச திருக்ரூபத்வேபி ஸ்வஞானே அனத்யாஹா. அதிருக்ரூபத்வேன்னு சொன்னா திருஷ்யத்வேபின்னு அர்த்தம். திருஷ்யத்வேபி ஸ்வஞானே அனத்யாஹா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இன்னொன்னு சொல்றேன், அபரோக்ஷைகரசே பிரம்மணி அத்தியஸ்தஸ்ய வியாவகாரிகஸ்ய அதீதாதேஹே நித்யாதீந்திரியஸ்ய ச பரோக்ஷானுபவ ரூபே ஸ்வஞானே அனத்யாஹா. இன்னொரு இடமும் சொல்றேன், வியாவகாரிக பிரபஞ்சம் எல்லாமே பிரம்மத்துல அத்தியஸ்தம். பிரம்மம் எப்படி? எஸ் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா. அப்படின்னா அதுல எது அத்தியஸ்தமோ அது கூட நேரடியாக அபரோக்ஷமாக ஆகணும். இதுதான் நியாயம். அபரோக்ஷமான ஒரு சைத்தன்யத்துல ஒண்ணு அத்தியஸ்தமாக இருந்தால் அதுவும் அபரோக்ஷம், இப்படிதான் ஆகணும். சரியா? ஆனால் நமக்கு பல பதார்த்தங்கள், வியாவகாரிகமான பதார்த்தங்கள்ல எத்தனையோ பதார்த்தங்கள் பரோட்சமாக ஆகிறது. பரோட்சமாக ஆகுதுன்னா எப்படி? சில பதார்த்தங்கள் எப்போதுமே பரோட்சம்தான். எப்படின்னா புண்ணியம் பாபம் தர்மாதிகள் இருக்கே, இது எப்பவுமே பரோட்சம், ஒரு நாளும் பிரத்யட்சம் கிடையாது. வேற பல பதார்த்தங்கள் என்ன ஆகுதுன்னா ஒரு சமயம்
அது பிரத்யட்சமாக பார்க்கறதுக்கு யோக்கியமாகவும், அப்புறம் ஒரு சமயத்துல அது பரோட்சமாகவும் ஆயிடுறது. அப்படியா இல்லையா? எப்படி அதீதாவே, ஏற்கனவே இருக்கும்போது பிரத்யட்சமா பார்த்திருக்கேன், ஆனா இன்னைக்கு அந்த வஸ்து இல்லை, இன்னைக்கு அது அதீதமாயிடுத்துங்கிறதுனால அது பரோட்சம். இப்போ சரியா? ஒரு சமயம் பிரத்யட்சம், ஒரு சமயம் பரோட்சம். எப்போதுமே பரோட்சம்தான், பரோட்சமாகவே தெரியக்கூடியது. இப்படி எல்லாம் விவகாரத்துல நிறைய பதார்த்தங்கள் இருக்கு. இந்த பதார்த்தங்கள் எல்லாத்தையும் நீங்க அபரோக்ஷ சைதன்யத்துலதான் அத்தியாசம்னு மாத்திரம் வச்சுட்டு பேசினால் இந்த வித்தியாசத்தை காமிக்க முடியாது. ஒரு சமயம் பிரத்யட்சமா இருக்கு, ஒரு சமயம் பரோட்சமா இருக்கு. இது வெறும் எப்பவுமே பரோட்சமாவே இருந்துருக்கு அப்படிங்கிற வித்தியாசம் எப்படி வரும்? அந்த சம்பந்தத்தை விட்டு, அந்த சம்பந்தத்தை வச்சுட்டா உபயோகம் இல்லை. அப்ப நீங்க என்ன சொல்லணும், அபரோக்ஷமான அந்த சைதன்யத்துல எல்லாத்துக்கும் அத்தியாசம் இருக்கட்டும், ஆனால் ஞானம் அந்தந்த விஷய ஞானம்னு சொல்லும் போது இதை தனியாத்தான் சொல்லியா பரோட்ச ஞானத்தை, அந்த அகண்டாகாரமான அகண்ட சைதன்யத்தை சொல்லாமல் அந்தந்த பிரமாணத்தினால உண்டாகக்கூடிய ஞானம்னு தனியாக நீங்க ஒண்ணு சொல்லியா சொல்லிட்டா அந்த ஞானத்துல அந்த விஷயத்துக்கு அத்தியாசம் சொல்றது முடியாது. ஆக ஞானம் அந்த ஞேயத்துக்கு அதிஷ்டானமானதாக இந்த இடத்துல எல்லாம் சொல்ல முடியாது. அபரோக்ஷைகரசே பிரம்மணி அத்தியஸ்தஸ்ய வியாவகாரிகஸ்ய அதீதாதேஹே நித்யாதீந்திரியஸ்ய ச பரோக்ஷானுபவ ரூபே ஸ்வஜ்ஞானே அனத்யாசா. இன்னொன்னு ஸ்மரியமானஸ்ய ச ஸ்மிருதி ரூபே ஸ்வஜ்ஞானே அனத்யாசா. ஏற்கனவே உள்ள விஷயம் இன்னைக்கு ஞாபகத்துக்கு வருது, அப்ப இது ஸ்மிருதி. இந்த ஸ்மரணம் எதை விஷயத்திருக்கிறது? ஏற்கனவே நடந்த விஷயத்தை இல்லையா? அப்ப ஞானம் இன்னைக்கு வருது, விஷயம் ஏற்கனவே இருந்திருக்கு. அந்த விஷயமானது இன்னைக்கு வரக்கூடிய இந்த ஞானத்துடைய அத்தியஸ்தம்னு சொல்றது தப்பா ஏன்? அதனால ஸ்மரியமானம், ஸ்மரிக்கப்படுகின்ற விஷயம் அந்த ஸ்மரணம்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஞானத்துல அத்தியஸ்தமாக இல்லை, அனத்யாசா. இன்னொரு சொல்றார், பிராதிபாசிக பிராதிபாசிகே ஸ்வஜ்ஞானே அனத்யாசா. இந்த கியாதிவாதம் வரும்போது இந்த அத்வைதிகளுக்கு தனியான ஒரு கியாதி, அனிர்வச்சனீய கியாதின்னு சொல்றாங்க. மற்றவரெல்லாம் ஒரு புதுசா வச்சுருக்காங்க, ஆத்மக்ஷாதி, அசத்யாதி, அக்ஷாதி, அந்நியதாட்சாதி. அனிர்வச்சன கியாதின்னு சொல்றது அத்வைதியுடைய வாதம், வேதாந்தவாதம். அது அதாவது ஒரு சுக்தி இருக்கும்போது இவனுக்கு மாத்திரம் எப்படி அது ரஜிதமாக தெரிகிறது? இவனுக்கு மாத்திரம், மற்றவாழ்லாம் தெரியல. இந்த பிராந்தனுக்கு மாத்திரம் அது ஏன் எப்படி ரஜிதமாக தெரிய ஆரம்பிச்சது? தெரியறதுக்கு அந்த ரஜிதம் இல்லையே, இருந்தா சரி, இல்லாமலே எப்படி தெரியுறதுன்னு கேட்டா இவ ஒரு பிரக்கிரியை வச்சிருக்கா. என்ன, கண்ணால தெரிய முடியாது, இருக்கிற பதார்த்தத்தை தான் கண்ணு தெரிய வைக்க முடியும். சக்ஷு சஞ்சோகங்கள்லாம் அங்க இருந்தா தான் அங்க வர முடியும். அதுக்காக அவன் என்ன பண்றான்னா, முதல்ல அங்க இருக்கிற வஸ்துவை தான் கண் தெரிவிக்குது. ஆனால் ஒரு ஆவரணம், ஏதோ ஒரு தோஷம், அது என்ன பதார்த்தம்னு தெரிவிக்க விட்டுடுது. இது சுக்தின்னு தெரியும்படியாக தெரியறதுக்கு பிரதிபந்தகமான ஒரு தோஷம் இருந்தது. அதனால ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சது, அது சுக்தின்னு தெரியல. ஆனா வெள்ளியாக இருக்கிறதுக்கு ஒரு சாதசியம் தெரிகிறது, ஏதோ கொஞ்சம் பல இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தபடியா என்ன பண்ணுதுன்னா அதை வெள்ளியாக காமிச்சிருக்கு. இப்ப இந்த இடத்துல வெள்ளியாக காமிக்கிறதுனா எப்படி? இவனுடைய அந்த சுக்தி விஷயக்கமான அஜ்ஞானம் இருக்கு, அந்த அஜ்ஞானமே அங்க ஒரு ரஜதாகாரமாகவும் அந்த ரஜத ஞான ரூபமாகவும் இதுவே பரிணாமத்தை அடைகிறது. அந்த அஜ்ஞானம் அப்படி பரிணமிக்கிறதா. இவன் பார்க்கிற சமயத்துல கரெக்டா அந்த இடத்துல ஒரு ரஜதம் வந்துருக்கு, ஆவித்யக ரஜதம். அதே சமயத்துல இவனுடைய ஞானம் இருக்கே, அதுவும் ஒரு ஆவித்யகம். ரெண்டும் பிராதிபாசம். இந்த விஷயத்தை தான் பிராதிபாசிகம் சொல்றோம். இப்ப இந்த தெரியறதே ரஜதம், அதனுடைய ஞானங்கிறதும் அவித்யாவர்த்தி தானே, அதுவும் பிராதிபாசிகம், இதுவும் பிராதிபாசிகம். அப்போ எது அதிஷ்டானம், எது அத்தியஸ்தம்? இந்த ஞானத்துக்கும் அதனுடைய விஷயமான ரஜதத்துக்கும்
மத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தத்தை சொல்ல முடியாது. ஆக எல்லா இடத்துலயுமே நீங்க ஞானத்துக்கும் ஞேயத்துக்கும் உள்ள சம்பந்தம் அத்தியாச சம்பந்தம்னு உங்க மதத்திலேயே சித்திக்காது. இத்தனை ஓட்டம் இருக்கு, இத்தனை இடத்துல அத்தியாசம் சொல்ல முடியாது. ஆக இருந்துட்டு இருக்கு. பிராதிபாசிகத்திற்கு பிராதிபாசிகே ஸ்வஜானே அனத்தியாசா துவன்மதே பிரமரூப ஜானத்தியாகி கல்பிதத்வாதிதே. பிரமாத்மகமான ஞானத்திலேயே அத்தியாசம் ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்டா அதுவே முதல்ல கல்பிதமானது, அதுவும் பிராதிபாசிகம். இதுக்கே மைவம் வரிசா சோம்பல் இல்லாம ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்லிட்டு வர. வரிசா துச்சஸ்ய அஜ்ஞேயத்வேன ஞானி அத்தியாசாபாவாத். நீங்க துச்ச திருஷ்டாந்தம் ஒண்ணு சொன்னீங்க. துச்சமான பதார்த்தம்னு சொல்லக்கூடாது. ஆனா ஏதோ வாயில வருது இல்ல, வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால துச்சத்துக்கு அதனுடைய ஞானத்தோடு சம்பந்தம் அத்தியாச சம்பந்தம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்? நான் சொன்னது திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் உள்ள சம்பந்தம். துச்சங்கிறது திருஷ்யமே கிடையாது. அதனால அதுக்கு நான் அத்தியாச சம்பந்தம் சொல்ல மாட்டேன். ஜேயம் இல்லை. அஜ்ஞேயத்துவேனு சொன்னா ஜேயமாக இல்லாததுனாலே, திருஷ்யம் இல்லாததுனாலே அர்த்தம். இதே அஜ்ஞேயத்துவேனங்கிற பதத்தை ஏற்கனவே பிரம்மத்துக்கு கூட உபயோகப்பட்டு பண்ணியிருக்கார். அஜ்ஞானம் அஜ்ஞேயம், அஜ்ஞானம் அஜ்ஞேயம்னா அஜ்ஞானம் அஜ்ஞானத்துக்கு விஷயம்னு அர்த்தம் பிரம்மம். இங்க துச்சங்கிறது அஜ்ஞேயம். அஜ்ஞேயம்னா இங்க நஜ்ஞேயம் அஜ்ஞேயம் அப்படின்னு பிரிக்கணும். அங்க அஜ்ஞான விஷயம் அஜ்ஞேயம் ஒரே மாதிரியா இருந்தாலும் அர்த்தபேதம் இருக்கு. துச்சங்கிறது ஞேயமே கிடையாது. அதனால அதனுடைய ஞானம்னு ஒண்ணு கிடையாது. அப்ப அந்த ஞானத்தோட அதுக்கு அத்தியாச சம்பந்தம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொல்றது இதுதான். ஞானத்துக்கும் ஞேயத்துக்கும் தானே அத்தியாச சம்பந்தம் சொல்ல வந்தேன். துச்ச விஷயத்துல ஞானமே வராது. ஞானமே வராட்டா நீங்க எப்படி அசத்பேதானே சொல்லுவேன்? பிரபஞ்சம் அசத்பின்னமா இருக்கு, பிரதியோகி தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்டால், துச்ச விஷயகமான ஞானத்துக்கு பதிலாக அந்த இடத்துல விகல்பம்னு சொல்லக்கூடிய ஒரு விருத்தியை ஒத்துக்கிறோம். அது பதஞ்சலி சொல்லி கொடுத்திருக்காரு. பிரமாண விபர்ய விகல்ப நித்ரா ஸ்மிருதயா அப்படின்னு 5 விருத்திகளை சொல்லி கொடுத்திருக்காரு. பிரமாணம்ங்கிறது இந்த பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினால உண்டாகக்கூடிய விருத்திக்கு பிரமாவிருத்தி, பிரமாவிருத்திய பிரமாண விருத்தின்னு சொல்றாங்க. சரியா? விபர்யம்ங்கிறது பிராந்தி ரூபமான விருத்தி, அது அவித்யா விருத்தி, இதுவும் ஒரு விருத்தி. அதுக்கப்புறம் விகல்பம்னு சொன்னார். விகல்பம்னு சொன்னா இது பிரமமும் இல்லை, அதே சமயத்துல பிரமாவும் இல்லை. இதுதான் விகல்பாட்ச விருத்தி. அதுக்கு சூத்திரம் என்ன சொல்லிருக்காருன்னா, சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பா. ஒரு இதை சொல்லலாம். சசவிஷானம் அசத்து. இப்படி சொன்னா புரியுறதோ இல்லையோ? சசவிஷானம் துச்சம் அப்படின்னு சொன்ன இந்த சப்தத்தை கேட்ட உடனே நமக்கு புரியுறது இது பிரமா இல்லை, அந்த ஞானம் பிரமா கிடையாது, அதே சமயத்துல பிராந்தியும் இல்லை, இது ஒரு விருத்தி, இது விகல்பாட்ச விருத்தி. இந்த விருத்திக்கு விகல்பம்னு பேரு. இதுக்கு என்ன லட்சணம்னு கேட்டா இதனுடைய விஷயம் எதுவுமே சொல்ல முடியாது. என்ன விஷயம்னு கேட்டா, எதை இந்த ஞானம் வந்ததுன்னு சொல்றே இந்த விருத்தி எதை விஷயீகரிக்கிறதுனா எதையும் விஷயீகரிக்கல. வஸ்து சூன்யா, சத் வஸ்து சூன்யா, வஸ்து எதுவும் இருக்கிறதாக தெரிவிக்காத ஒரு விருத்தி. இதை சுலபமா தெரிவிக்கலாம். எப்படி தெரியுமா? இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்லலாம். உங்களுடைய ஒவ்வொரு ஞானமும் எதையோ ஒன்ன இருக்கிறதாக காமிக்கும். சரியா? இல்லேன்னு காமிக்கக்கூடிய ஞானம் கூட இல்லேங்கிறது வாஸ்தவம் அப்படின்னு சத்தாக காமிக்கும். அதாவது கடாபாவா அஸ்தி, கடோ நாஸ்தி அப்படின்னு சொன்னாக்க தார்க்கிக என்ன சொல்லுவாங்கன்னா அப்புற கடாபாவா அஸ்தி அப்படின்னு இருக்கு அர்த்தம். சரியா? எல்லா இடத்துலயும் ஒரு சத்த தெரிகிறது. ஆனால் இந்த சசவிஷானம் அசத்து இப்படி எல்லாம் நீங்க சொல்ற இடம் இருக்கு பார்த்தா, அங்க எதையுமே அஸ்தின்னு காமிக்காது. தார்க்கிக கூட கேட்டா இது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க துச்ச விஷயமான ஒரு ஞானத்தை எடுத்துட்டு
நீங்க பேசும்போது அந்த வஸ்து சத்தாக தெரியறது இல்லை. அதனாலதான் வஸ்து சூன்யா, சத்தை தான் வஸ்துன்னே சொல்லலாம். இது வஸ்து சூன்யம்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாத்துக்கும் ஒரு வஸ்து உண்டு. நீங்க பிராந்தி இருக்கிற இடத்துல கூட வஸ்து உண்டு. எப்படி தெரியுமா? பிராந்தியில ரெண்டு பதார்த்தம் கலக்கும். சத்தியாமிருத்தே மிதுனீகிருத்திய, ஒண்ணு அதிஷ்டானாம்சம், ஒண்ணு அத்தியஸ்தாம்சம். பொய்யும் நிஜமும் கலந்துதான் இருக்கும். அதாவது நிஜத்தை ஆதாரமா வச்சுட்டு தான் பொய் இருக்க முடியும். அதனால பொய்யும் நிஜமும் சேர்ந்து தெரியும் சாந்தியில. இங்க ஒண்ணுமே கலப்பே இல்லாமல் அந்த தெரியுது. எதுல தெரியுமா? இந்த விகல்பாட்ச விருத்தியில. அதாவது சத்துங்கிறதுக்கு கலப்பவே இல்லை. அப்படி தெரியக்கூடியது இது சுதந்திரமா ஒரு விருத்தியா பரிகரணம் பண்ணிருக்க. விகல்பாட்ச விருத்தி இது சப்தத்தினாலதான், சப்தத்தை கேட்டு அதுக்கப்புறம் உண்டாகக்கூடிய விருத்தியா. சப்த ஜானானுபாதி வஸ்து சூன்யா விகல்பா. இந்த விகல்பத்தை தியானம்னு வேணும்னா சொல்லுங்கோ. ஆனா நிஜமான தியானத்துல இது சேராது. இது தியானம்னு பேசிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் அனுமதி கொடுக்கிறார். இல்ல இது தியானம்னே சொல்றதுக்கு லாயக்கில்ல. ஆனா தியான காரியத்தை பிரதியோகி தியானம் வந்தா தான் அபாவ தியானம் வரும்னு சொல்றேன். இந்த விற்த்தியை வச்சுட்டு அந்த அபாவ தியானத்துக்கு நான் காரியத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆக இந்த பிரபஞ்சம் அசத்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அசத்து தெரியணும்னு சொல்றது. அந்த தெரியணுங்கிற விற்பி பிரமாணத்தினால வந்த விற்பியோ பிராந்தியால வந்த விற்பியோ இல்லை. இந்த மாதிரி விகல்பாட்ச விற்பி அது. இதை வச்சுட்டு அசத்து சேதம் தெரியலாம். இது சித்தாந்தத்துல சொல்றாங்க. அதனால இந்த துச்சம் இருக்கு என்னைக்குமே ஞானத்துக்கு விஷயமாகக்கூடிய ஒரு ஜேயம் இல்லை. அது அந்த ஸ்வஜானத்துல அத்தியஸ்தமாக இல்லை. அதனால நீ தியானத்துல ஜேயம் அத்தியஸ்தம்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தியே. முதல்ல அந்த திருஷ்டாந்தம் தப்பு. அதை சொல்றதுக்காக துச்சஸ்ய அஜ்ஞேயத்வேன ஞானே அபியாசா. ஜேயஸ்ய ஹி ஞானே அபியாசா. ஜேயம் எது ஜேயமோ அதுதான் தியானத்துல அத்தியஸ்தம்னு நான் சொல்ல வந்தேன். துச்சஸ்யதோ ந ஜேயதேதி அக்ரே வக்ஷ்யதே. துச்சங்கிறது தியான விஷயம் ஆகாதுங்கிறத இதுக்கு மேல நிரூபணம் பண்ண போறோம். பஞ்சம பிரகார அவித்யா நிவృత్తேரபி பிரதியோகி அதிகரணே துவம்சஸ்யாபி தத்ர விருத்தேஹே அவசியம் பாவா அத்தியாச ஏவ சம்பந்தா. இந்த பஞ்சம பிரகாரம் ஆனந்த போதர் சொன்னார் அவித்யா நிவృத்தி அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு சாதாரணமான ஒரு நியமம். துவம்சம் எங்க உண்டாகும்னு சொன்னா பிரதியோகியுடைய அதிகரணத்துல தான் அது உண்டாகும். தாரிகாட்ட கேட்டா இந்த துவம்சமும் பிராகபாவமும் பிரதியோகியுடைய சமவாயு காரணத்துலத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடஸ்த துவம்சா குத்திர பவத்தின்னு கேட்டா பூதலேன்னு சொல்லக்கூடாது, கபாலேன்னு சொல்லணும். அங்கதான் அது இருக்கும். பூதலத்துல கடம் இருக்கலாம், ஆனா கடத்வம்சம் இருக்காது. கடத்வம்சம் பூதலத்தினுடைய சமவாயு காரணம்னு சொல்லக்கூடிய கபாலத்துலதான் இருக்குமா. அதாவது அந்த பிரதியோகியை எது உண்டாக்கக்கூடிய காரணமோ அந்த காரணத்துல தான் அந்த பிரதியோகியுடைய பிராகபாவமும் இருக்கும், அதனுடைய துவம்சமும் இருக்கும்னு அவளுடைய இது. இங்க நீங்க பிரதியோகியுடைய அதிகரணம் இருக்குன்னு வச்சிருந்தால் அப்போ நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா அந்த துவம்சமும் அங்கதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நிச்சயமா அங்க அத்தியாசம் இருக்கு. ஏன்னா பிரதியோகியுடைய கடத்வம்சம் இதானே நீங்க எடுத்துக்கிறேன் துவம்சம்னு சொல்லி. கடத்வம்சம் கடம் தான் கோச்சிருப்போம், ஆனா கடத்தினுடைய கபாலம் இருக்கு. இந்த கபாலம் இருக்கும்போது துவம்சம் அந்த கபாலத்துல இருக்கு, சரிதானே? இப்ப இந்த கபாலம் இருக்கும்போது இந்த கபாலத்தோட சேர்ந்துதானே நமக்கு தெரிய போறது, தியானம் வரப்போறது, கடத்வம்ச தியானம். கபாலமே தெரியாம வெறும் கடத்வம்சம் தெரிய போறதோ? அந்த மாதிரி கிடையாது. ஆனா இந்த கபாலே கடத்வம்சா அப்படின்னு தான் நமக்கு தெரியுமா. அப்படி தெரியும் போது அந்த கபாலத்தோடு சேர்ந்து அந்த துவம்சத்துக்கும் தியானத்துல அத்தியாசங்கிற சம்பந்தம் இருக்கு. சரி, எந்த அவயவமும் மிச்சம் இல்லை, பிரம்மம் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு மோட்சத்துல. அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்கும்.
என்ன சொல்றாருன்னா, பிரதியோகி அதிகரணே துவம்சஸ்யாபி தத்ர விருத்தேகே அவசியம் பாவாத் அத்தியாச ஏவ சம்பந்தா. எப்போ ஒரு அவயவமும் இல்லையோ அப்ப அந்த துவம்சம் எங்க இருக்கும்? அப்ப நீங்க துவம்சத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்டா, நீங்க கேட்கறதுலே பதில் இருக்கு. எப்படின்னா, துவம்சமே எங்க இருக்கும்? ஒண்ணுமே ஒரு அவயவமும் இல்லாம எல்லாமே போயிடுத்துன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப துவம்சம் எங்க இருக்கும்? இருக்காதுன்னு அர்த்தம். அதனால இந்த பாவாத்வைத பட்சம் சரியில்லை. அதே மாதிரி இந்த அவித்யா நிவர்த்தி ஒரு பஞ்சம பிரகாரங்கிற பட்சமும் சரியில்லை. இது ரெண்டையும் ஏகதேசியுடைய பட்சமாகத்தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஏதாவது புரிய வைக்கிறதுக்காக ஏகதேசி பட்சம்னு சொல்லிட்டா சர்வதா அது உபயோகமே இல்லைன்னு சொல்லல, அது சித்தாந்தமாக எடுத்துக்க முடியாது. இது புரிய வைக்கிறதுக்காக கொஞ்ச தூரத்துக்கு இதை எடுத்துன்னு வரலாம், அப்புறம் ஒதுக்கிடலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது வஸ்துதஸ்து அவித்யா நிவர்த்தேகே பஞ்சம பிரகாரத்துவஞ்ச பாவாத்வைதஞ்ச அனத்யுபகம பராகதம். இதை நாங்க சித்தாந்தமாக ஒத்துக்கொள்ளல. அப்ப எதை சித்தாந்தமாக நீங்க ஒத்துக்கிறேன்? யதாச்ச அவித்யா நிவர்த்தேர் பிரம்மரூபத்துவம் சர்வாத்வைதஞ்ச ததா உபரிஷ்டாத் வக்ஷதே. இந்த அவித்யா நிவர்த்திங்கிறது பிரம்மத்தை காட்டிலும் வேறானது இல்லை. அதிஷ்டானாவசேஷோகி நாச கல்பித வஸ்துனா, கல்பிதமான வஸ்துவுடைய நாசங்கிறது என்னன்னு கேட்டா அதிஷ்டானத்து அவசேஷ அதிஷ்டானமேவ இத்தியர்த்தா. அதை காட்டிலும் தனியாக துவம்சாபாவம் பிரத்வம்சாபாவம் ஒத்துக்கிறது இல்லை. கல்பித வஸ்து போச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய துவம்சம்னு ஒண்ணு காத்துட்டு இருக்கும்னு இல்லை. இது ரொம்ப அதாவது அனுபவத்திலே அப்படிதான் தெரியும். சுக்தியில ரஜத தியானம் வந்தாச்சு, சரியா? இவன் பார்க்கிற சமயத்துல அங்க ரஜதமும் இருக்குன்னு வச்சிருந்தாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு காந்தி நிவர்த்தி ஆயிடுச்சு. நிவர்த்தி ஆச்சுன்னு சொன்னா அந்த ரஜதம் எங்க போச்சு? சரி, ரஜதம் போயிடுத்து, ரஜத துவம்சமாவது இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அந்த சுக்தியில கல்பிதமான ரஜதம் இருக்கே, அந்த ரஜதமும் போச்சு, ரஜத துவம்சம் அதுக்காக வந்ததுங்கிறது கிடையாது. ஏன்னா ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அதிஷ்டானம் தான் மிச்சம் இருக்குமே தவிர அந்த அத்தியஸ்தத்தினுடைய லேசம் கொஞ்சம் கூட இருக்காது. அதனால அத்தியஸ்தம் தன்னுடைய துவம்சத்தை கூட விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒழிஞ்சு போயிடுச்சு. அதனால இங்க சமஸ்த பிரபஞ்சமும் கல்பிதமாக இருக்கிறதுனாலே மோட்ச காலத்துல அதனுடைய துவம்சம் ஒண்ணு மிச்சம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. அதனால ஒரே ஒரு ஸ்வரூபம் தான் இருக்கும். இதான் சொல்ற யதாச்ச அவித்யா நிவர்த்தேர் பிரம்மரூபத்துவம். அப்ப அந்த அவித்யா நிவர்த்திங்கிறது கிம் ரூபம்னு சொன்னா பிரம்மரூபம், எது பாக்கி இருக்கோ அதைத்தான் நிவர்த்தின்னு சொல்றது. அதே மாதிரி சர்வாத்வைதம், அந்த பாவாத்வைதம்னு ஒண்ணு சொன்னாரே, அதுவும் ஏகதேசி மதம், அது சரியான சித்தாந்தம் இல்லைங்கிற விஷயத்த மேற்கொண்டு நிரூபணம் பண்ண போறோம். இதோட வச்சுக்கோமா, பாக்கி இருக்கு.